ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மேக்ஸ் மேஜிக் வித் சௌஷி. ஓகேங்களா, இதில் ஒரு 5 கொஷின் பார்த்துடலாமா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின். நான் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடம் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 7904 ஓகேங்களா, மைனஸ் 52,000 047. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான் 27,40,000 வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, இன்ட்டு 100 டிவைடட் பை, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இருக்குல்ல, PNR/100, அதை தான் நான் இங்கே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பக்கத்தில் 100 கொண்டு போயிட்டேன். பிரின்சிபல் 52,000 இன்ட்டு ஆண்டு வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 13 வந்துடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தலாமா? 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுகிறார். 160 மீட்டர் நீளமுள்ள அதே போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிட எத்தனை மாணவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவர் 56 நாள். ஓகேங்களா, இங்கே எத்தனை மாணவர்கள் தெரியாது. 160 மீட்டர் நீளமுள்ள சுவர் 27 நாட்கள். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இங்கேருந்து இது, அடுத்து இங்கேருந்து இது, அப்புறம் அதே மாதிரி இங்கேருந்து இது, இங்கேருந்து இது, இப்படி தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ என்னென்னா எக்ஸு கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 81 இன்ட்டு 160 இன்ட்டு 56. நான் போட்டிருக்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஓகேங்களா. அப்புறம் இது மாதிரி அடுத்து 448 இன்ட்டு 27. இது 1, இங்கே 3, இங்கே 4ஆல் அடித்தா 4 0 1 1 2, இது 1 இது 2. ஓகேங்களா, இங்கே அடித்தோம்னா 20 ஈர்மு 6. ஸோ ஆப்ஷன் டி 60 ஸ்டூடெண்ட் தேவை. ஓகேங்களா, அடுத்த கொஷின் போயிடலாமா? கொஷின் வந்து 15,000க்கு 6% வட்டி விகிதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா? அப்போ வந்து 15,000க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். 6 2 12, 12 இன்ட்டு 15 180. இங்கே ஒரு 0 இருக்குது. ஓகேவா, ஸோ 1800 தான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாலாம் போட்டு நான் கண்டுபிடிக்க மாட்டேன். என்னோடய ஈஸி வே என்ன அப்படின்னா, ஷார்ட்கட் இப்படி ஒரு கோட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இந்த 15,000க்கு 6% கொடுத்துருக்காங்கள, இந்த 6% கண்டுபிடிங்க. 2 வருஷம் அப்படின்னா 2 கோடு 1 கோடு இந்த கான்செப்ட் வரும். 3 வருஷம் அப்படின்னா 3 3 3 1 அந்த கான்செப்ட் வரும். அதாவது 3 கோடு 3 கோடு 1 கோடு அந்த கான்செப்ட் வரும். ஓகேங்களா, இதை இது பண்ணோமா என்ன வருது, 900 வருதுங்களா. அப்போது அந்த 900 இந்த 2த்துலேயும் போடுங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 900க்கு 6% கண்டுபிடிக்கணும். 9 54. இப்போது இதை 3த்தையும் கூட்டினீங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இதில் 1854 வருது, இங்கே 1800க்கு. அப்போது டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த 54 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதான் ஆன்சர். என்னென்னா, ஒரு அசலானது 2 ஆண்டுகளுக்கு 5% கூட்டு வட்டியில் 22,050 ஆகிறது எனில் அசல் யாது? நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபார்முலாவே யூஸ் பண்ண மாட்டேன். எப்படின்னா ஒரு ஆப்ஷன்லேருந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, இப்போது நான் வந்து 20,000 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 20,000 எடுத்துக்கோங்க. இதில் 5% என்ன, 10 1000 வந்துடுதா? அப்போ நான் என்ன சொன்னேன், 2 வருஷம்னா 2 கோடு 1 கோடு, இங்கே 1000 இங்கே ஒரு 1000. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 1000க்கு 5% கண்டுபிடிங்க.
1000க்கு 5% கண்டுபிடிச்சா என்ன ஆகுது? 50 வருது. அப்போது வட்டி 2050. ஓகேங்களா? 2050. இப்போ பிரின்சிபலோடு சேர்த்தோம்னா 22,050 வந்துருச்சா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்போ என்ன பண்ணுவேன்னா ஒன்றுத்துக்காக நான் போட்டு பார்ப்பேன். அப்படி போட்டு தான் இதை நான் சூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபார்முலாவில் போகலாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எனக்கு ஈஸின்றதுனால நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்றத பாருங்கள். அதாவது 3/16 1/18 மாறுது. அது எப்படி மாறும்? ஒன்று இந்த 3 போய் 1 தான் வருதுன்னா கீழே 3 வரணும் இன்ட்டு பண்ணால். ஓகேங்களா? இங்கே 8 வருதுன்னா மேலே 2 வரணும். அப்போ தானே இது அடிப்படும். பார்த்தீங்கன்னா இது அடிபட்டுரும், 1 வந்துடும். இது அடிபட்டு 8 வந்துடும், 1/8 வருதா? ஸோ அடுத்த இதுக்கும் அதே 2/3 வருதா நம்ம பார்க்க போகிறோம். 1/8 × 2/3 அடிச்சிங்கன்னா 1 4 4 12. ஸோ ஆன்சர் வருது. அப்போது இதுதான் இந்த இந்த சீக்வன்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற நம்பர். அப்போது 1/18 × 2/3 என்ன வரும்? 9 9 27. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டென்ட் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க.